அடுத்ததாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் துணை செயலாளரும் சென்னை மந்திவெளி ஈத்கா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாகிய மௌலானா மௌலவி KM இலியாஸ் ரியாஜி MA அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم. قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த சத்திய சன்மார்க்க வழியில் நடைபோட்ட நபித்தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், இஸ்லாத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் எல்லா காலகட்டங்களிலும் அதனை தூக்கி பிடிப்பதற்கும் உலகாளும் கொள்கையாக இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கும் பாடுபட்ட சன்மார்க்க சீலர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த அவையிலே குழுமியிருக்கக்கூடிய நம் எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. எந்த நோக்கத்துக்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளும் நல் வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. சிறப்பு வாய்ந்த இந்த அமர்வின் தலைவர், இதற்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், முயற்சித்தவர்கள், பொருளாதார உதவிகளை தந்தவர்கள், உடல் உழைப்பை தந்தவர்கள், நல்ல சொற்களால் உதவியவர்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவருடைய இம்மை மறுமை வாழ்வை வெளிச்சமாக்கி வைப்பானாக. கொஞ்சம் ஆமீன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா யாருடைய ஆமீனை அல்லாஹ் எப்போ கபூல் செய்வான்றது நாம் அறிய மாட்டோம். பொதுவாக வழக்கமாக இந்த மாதிரி பயான்களுக்கு முன்னால இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய துவாக்கள் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றது என்பது மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. இந்த சலாமும் சரி துவாவும் சரி ஃபார்மாலிட்டிக்கு சொல்றது இல்லை, அது ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்த ஒரு வழிமுறை. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா துவாக்களையும் முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரிய சோதரர்களே, பெரியோர்களே, நான் இன்று காலை சென்னையில் இருந்து ரயில் மார்க்கமாக தஞ்சைக்கு வந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றேன். ரயில் பயணத்தில் முன்னையெல்லாம் நட்புகளே ரயில் பயணத்தில் தான் தொழிற்கும். விடைபெற்று செல்கிற போது முகவரி வாங்கிக் கொள்வார்கள், ஒரு 50 பைசா போஸ்ட் கார்டு போடுவாங்க. இதெல்லாம் முன்னாடி நடந்தது உண்டு. ஆனால் இப்போதெல்லாம் ரயில் பயணங்களில் பெரும்பாலும் மக்கள் பேசிக் கொள்வதில்லை. எல்லோரும் தங்களுடைய சட்டை பாக்கெட்டிலேயே ஒரு நண்பரை வைத்திருக்கின்றார்கள். அவர் நல்ல நண்பரா கெட்ட நண்பரா என்பதெல்லாம் அது அவர்களை பொறுத்த விஷயம். அதையெல்லாம் யாரும்
கண்டுபிடிக்கவும் முடியாது, அது முடிவெடுக்கவும் முடியாது. அதனோடு பேசிக்கொண்டே வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இன்னும் சிலரோ தமிழ்நாட்டினுடைய புகழ்மிக்க இசையமைப்பாளர்களுடைய உதவியோடு நீண்ட நெடும் பயணங்களை எல்லாம் கடந்து விடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கார் பயணம் என்று சொன்னால் கேட்கவே வேண்டாம். ஒரு பயணம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பயணத்தை பார்த்தார்கள் என்று ஒரு பார்வை இருக்கிறது. ஒரு பயணம்னா ரசூலுல்லாஹ் அதை எப்படி பார்த்தாங்க? அதுல ஒரு துவா இருக்கிற முகமது கசாலி அல் மிஸ்ரி, எகிப்து நாட்டினுடைய புகழ்மிக்க பேரறிஞர் முகமது கசாலி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை பற்றி என்னென்ன நேரங்களில் என்னென்ன துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், அதில் என்ன அர்த்தத்தை மனதில் வைத்து இந்த வாசகங்களை வடிவமைத்து சொன்னார்கள் என்று அந்த நூல் அதை பற்றி பேசுகிறது. அந்த நூலை அவர்கள் எழுதியது ஒரு பயணத்தில். மதீனாவில் இருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்து சேரக்கூடிய அந்த 450 கிலோமீட்டர் பயணத்தில் எழுதிய புத்தகம் அது. அதிலே பயணத்தில் ஓதக்கூடிய துவாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள், தனக்கு வேண்டியதை கேட்டிருக்கிறார்கள், வேண்டாதவற்றை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். 3 அடுக்குகளாக அந்த துவாக்கள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரிந்து சுப்ஹானல்லதீ ஸகரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத் தக்வா. யா அல்லாஹ், இந்த பயணத்தில் எனக்கு நன்மையை கொடு, இறையச்சத்தை கொடு. வ மினல் அமலி மா தர்தா. நீ ஒப்புக்கொள்ளக்கூடிய செயல்களை இந்த பயணத்தில் என்னிடமிருந்து பெற்றுக்கொள். பாடல்களை எல்லாம் கேட்டால் உனக்கு பிடிக்காது என்றால் அதை கேட்காம செய்து விடுங்க, அதுக்கு அர்த்தம். அதற்கடுத்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅசாஇ ஸஃபர். பயணத்தின் சிரமங்கள். வகாபத்தில் மம்பர், இதான் முக்கியமான வாசகம். தீய காட்சிகள், அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளை விட்டு இந்த பயணத்தில் நான் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளை இந்த பயணத்தில் நான் பார்க்க கூடாது. என்ன அர்த்தம்னா, எனக்கு விபத்து நடக்கக்கூடாது என்பதெல்லாம் அல்ல, இன்னொருவருக்கு கூட நடக்கக்கூடாது. அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளை என் கண்களுக்கு நீ காட்டி விடாதே. நான் வீட்டில் விட்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம், குழந்தை குட்டிகள், இவர்களுக்கு எதுவும் நடந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். நீதான் என்னுடைய பயணத்தோழன். அந்த ஸாஹிபு ஃபி ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹல். என் குடும்பத்தில் என் பிரதிநிதியாக நீயே இருக்கின்றாய். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். நான் சொல்ல வருவது, பயணத்தின் வழிமுறைகள் இன்றைக்கு முழுவதுமாக தலைகீழாக மாறி இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு என்னுடைய பயணத்தில் என்னுடைய கோச்சில் எனக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு முதிய தம்பதிகள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அநேகமாக மருத்துவத்துறை சார்ந்த படிப்பை படித்திருக்கக்கூடிய ஒரு இளம் வயது பெண் எனக்கு எதிரிலே இருந்தார். இப்படி ஒரு 4-5 பேர். ஒவ்வொருவரும் எங்கே போகிறார்கள் என்று அவர்களாகவே பேச்சு ஆரம்பித்தார்கள். முதியவர்கள் அல்லவா, செல்போனோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, அவங்களால ஒத்துழைக்கவில்லை. அவரவர்களும் தங்களுடைய நோக்கங்களை சொன்னார்கள். நான் சொன்னேன், அதிராம்பட்டினம் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு புகழ்மிக்க நகரம் அது. அங்கே 100 ஆண்டுகளை கடந்த ஒரு சங்கத்தின் நிகழ்வுக்காக செல்கிறேன். அந்த வார்த்தை தான் அவருக்கு பெரிய ஷாக்கிங்கா. 100 வருஷமா ஒரு சங்கம் நடக்குதா? 100 வருஷமா பாய்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 100 வருஷத்தை கடந்து விட்டது என்று சொன்னேன். இன்றைக்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு சமுதாய அமைப்போ ஏன் ஒரு நாடோ கூட தன்னுடைய நிலவியல் அளவை 100 ஆண்டுகளுக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. நமக்கெல்லாம் தெரியும், சோவியத் ரஷ்யா 100 வருஷத்துக்கு முன்னாலே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு
யாரும் தன்னுடைய பாரம்பரியத்தை, தன்னுடைய பழமையை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு அவசர உலகத்தில், ஒரு வேகமான உலகத்தில், மாற்றங்களை எளிதாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தலைமுறைகள் அடுத்தடுத்து வருகின்ற சூழலில் 125 ஆண்டு காலமாக, 105 ஆண்டு காலமாக இந்த சங்கத்தை இடைவிடாமல் உங்களுக்கு நடத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படித்தான் அது உங்களுடைய பெருமை என்று சொல்வதை விட நடத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக. அதிலும் நண்பர்கள் சொன்னார்கள், சுதந்திர காலத்திலேயே சுதந்திர பணிகளில் கூட இந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கின்றார்கள் என்று. எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சங்கத்தில் உரையாற்றுவதற்கு எனக்கும் அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றான். எனவே இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் கேட்டு அதை இயன்ற அளவுக்கு நம் வாழ்வில் செயல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நான் தொடக்கமாக வைத்துக் கொள்கிறேன். இந்த 10 பருவம், டீனேஜ் பருவம் என்பது கவர்ச்சிகளில் மயங்கக்கூடிய ஒரு பருவம். அது எந்த கவர்ச்சியாக இருந்தாலும் சரிதான். புறக்காட்சிகளில் மயங்கக்கூடிய பருவம் தான் இந்த 10 பருவம், டீனேஜ் பருவம். இந்த 10 பருவத்தை பக்குவமாக கடப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். நீயாக கடந்து கொள் என்று விட்டு விடுவதல்ல. பெற்றோரின் கடமை என்பது உண்பதற்கு சாப்பாடு கொடுப்பதும் உடுத்துவதற்கு உடை கொடுப்பதும் மட்டுமல்ல. ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை பார்த்து சேர்த்தோம், அவனாக படித்துக் கொள்ளட்டும். ஒரு நல்ல கல்லூரியை பார்த்து சேர்த்தோம், அவனாக படித்துக் கொள்ளட்டும் என்று கலட்டி விடுவதல்ல. நிமிடத்துக்கு நிமிடம், நிமிடத்துக்கு நிமிடம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிப்பது என்று சொல்வது கூட பெரிய வார்த்தை என்று நான் கருதுகிறேன். உடனிருப்பது பெற்றோரின் கடமை. கண்காணிப்பது என்கிற வார்த்தை ஒரு குற்றவாளியை தேடுவது என்கிற அர்த்தத்தில் நாம் பயன்படுத்துகின்றோம். நான் அப்படி கண்காணித்தல் என்கிற வார்த்தை எல்லாம் பெரிய வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். அவர்களோடு உடன் இருங்கள், உதவி செய்வோராக இருங்கள், உதவியை பெறுபவர்களாக இருங்கள். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்று சொல்வதுண்டு. எனவே தோளை தொட்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு தோழனாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். நம்முடைய காதர் காக்கா அவர்கள் பார்க்கிறார்கள், பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொன்னா பாப்பா மார்களுக்கு அசரத்து அட்வைஸ் பண்றாங்களான்னு. என்னை பொறுத்த அளவில் நான் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் தேவைப்படுகிறது என்று சொல்வதை விட பெற்றோருக்கு தேவைப்படுகிறது என்றுதான் நான் சொல்வேன். இதை அட்வைஸ் என்ற பெரிய வார்த்தைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அறிவுரை என்பதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. இது ஆலோசனை என்று வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உதவவில்லை என்று சொன்னால் வேறு யாராலும் உதவ முடியாது. உதவி என்பது நல்ல சொல் ஒரு மிக பெரும் உதவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன். நல்ல சொல் ஒரு தர்மம். இந்த தர்மத்தை யாருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே கொடுத்துக் கொள்கிறீர்கள். நல்ல சொல் ஒரு தர்மம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சொல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்குத்தான் திருப்பி வரப்போகிறது. சாதாரணமாக சொல்வார்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். வாப்பா என்ன பேசுறாரோ அதைத்தான் பையன் பேச போறான். எந்த வீட்டுக்குள் கெட்ட வார்த்தைகள் சர்வசாதாரணமாக புழங்குகிறதோ அந்த இல்லத்தில் வெட்கம் பட்டு போய்விடுகிறது, வெட்கம் இல்லாமல் போய்விடுகிறது. வெட்கம் இல்லாத ஒரு வீட்டுக்குள் இருந்து நல்ல செயல்கள் வெளியில் வருவதில்லை, அருவருப்பான செயல்களே வருகின்றன.
வெட்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு கவசம். கவசம் என்பதை விட வெட்கம் என்பது ஒரு ஆயுதம். எதிரிகளை நோக்கி எடுத்தறிகின்ற ஒரு அம்பை போல, ஒரு ஈட்டியை போல, ஒரு வாளை போல வெட்கம் என்பது ஒரு ஆயுதம். இளைஞர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எங்கெல்லாம் சொல்லி இருக்கின்றான் என்று பார்த்தால், நம் கண் முன்னே வந்து நிற்கக்கூடிய முதலாவது மாமனிதர் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய இளமை பருவத்தை அல்லாஹ் மிக பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றார். சிறு கை குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு அவர்கள் செல்கின்றார்கள். சென்றதே ஒரு அற்புதம் தான். அல்லாஹ் அதை ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தையிலே சொல்வான். அல்லாஹ் மூசாவின் அம்மாவுக்கு நாம் மன உதிப்பை கொடுத்தோம். ஒரு பெட்டியில் அந்த குழந்தையை வைத்து நைல் நதியில் போட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கின்றான். இறை தூதர் மூசா நபியினுடைய அம்மா வயின் காதத் லதுபதி பிஹி லௌலா அரபத்னா அலா கல்பிஹா, அவருடைய இதயத்தை நாம் கட்டி போட்டிருக்காவிட்டால் அவர் வெளியிலே சொல்லி இருக்க கூடும். ஏனென்றால் பெண்களின் சுபாவம் என்பது தனக்கு நடந்தவற்றை எல்லாம் மாலை பொழுதில் தன் தோள் மாளிகளிடத்தில் உட்கார்ந்து பேசி அதை அழிச்சாத்தான் அன்னைக்கு பொழுது திருப்தியா இருக்கும். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனுடைய நேச்சரே அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கின்றான். சென்னைக்கு கல்யாணத்துக்கு போறீங்க, நீங்க போறீங்க, ஒரு குடும்ப கல்யாணம், சாப்பாடுலாம் கட்டி உங்களை மனைவி அனுப்பி வச்சுட்டாங்க. போயிட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டீங்க. ஒரு 1.5 நாள் 2 இரவு ஒரு பகல், ரயில்ல 2 இரவு பகல்ல கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாச்சு. 36 மணி நேரம். மனைவி கேட்கிறாங்க, கல்யாணத்துக்கு போனீங்களான்னு. ஆமா போனேன், சாப்பிட்டேன், கவர் வச்சு கொடுத்தேன், சாயங்காலம் திரும்பி வந்துட்டேன். 4 வரியில நம்ம ஆளு 36 மணி நேரம் கதையை சுருக்கி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவன் ஆம்பளை. அவனுக்கு அவ்வளவுதான் சொல்ல தெரியும். இதுவே நீங்க போக முடியல, உங்க மனைவியை அனுப்பி வைக்கிறீங்க, பையனை துணைக்கு போட்டு அல்லது உங்க மனைவியினுடைய சகோதரனை துணைக்கு போட்டு மெட்ராஸுக்கு அனுப்பி வைக்கிறீங்க, போயிட்டு வாப்பான்னு மகரம் துணையோட அனுப்பி வைக்கிறீங்க. இதே 36 மணி நீங்களே தஞ்சாவூருக்கு போய் ரயில் ஏற்றி விடுறீங்க, நீங்களே தஞ்சாவூருக்கு போய் ரயில் ஏற்றி விடுறீங்க. 36 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்துட்டாங்க. என்ன பிள்ளை கல்யாணத்துக்கு போனியா? போனேன். அந்த போன கதையை நீங்கள் அப்படி டாடா காட்டினீங்க பாத்தீங்களா, தஞ்சாவூர் இதுல பிளாட்ஃபார்ம்ல நின்று அங்கிருந்து ஆரம்பித்து திரும்ப தஞ்சாவூருக்கு வந்து இறங்கின அந்த 36 மணி நேர கதையை 36 மணி நேரம் சொல்லக்கூடிய திறமை உண்டு. நான் சொல்றது தப்புன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஏத்தி விடும்போது முன்னால ஒருத்தவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். மஞ்ச சேலை கொடுத்திருந்தாங்களே, அதுல சின்ன சின்னதா ஒரு கத்திரி பூவுல படம் எல்லாம் போட்டிருந்துச்சு. அந்த அம்மாவுடைய மாப்பிள்ளைக்கு புளியங்குடியான், அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளையா, அதுல ஒரு பொம்பளை பிள்ளை துபாயில இருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை. எல்லா டீட்டெயிலையும் கேட்டு உங்கள்கிட்ட மறக்காம ஒப்படைக்கக்கூடிய நினைவாற்றல் உள்ளவர்கள். நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அவன் துபாயில இருந்தான்னா சவுதிக்கு போனா நமக்கு என்ன, நம்ம ஏறணுமா போர்வை மூடணுமா தூங்கணுமா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். சுபாவம் எப்படிப்பட்டது என்றால் எல்லாவற்றையும் கூர்மையாக பார்ப்பது, அதை மனத்திரைக்குள்ளே பதித்து வைத்துக் கொள்வது, பிறகு அதை சொல்வது. இந்த சொல்லும் திறமை சிறந்ததா, அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுகின்ற திறமை சிறந்ததா, நுணுக்கமாக எதையும் பார்க்கின்ற அந்த திறமை சிறந்ததா? எல்லாமே சிறந்ததுதான், நல்ல வழிக்கு பயன்பட்டால். மூசா நபியின் அம்மாவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், வயின் காதத் லதுபதி பிஹி, அவர் சொல்லியிருப்பார், லௌலா அரபத்னா அலா கல்பிஹா, அவருடைய இதயத்தை நாம் கட்டி போட்டிருக்காவிட்டால். நாம தான் சொல்ல விடாம தடுத்தோம். ஏன் சொல்ல விடாமல் தடுத்தோம்? மொத்த காரியமும் கெட்டு போய்விடும். என் பிள்ளைய இப்படி எல்லாம் நைல் நதியில தள்ள வேண்டியதாகி போச்சேன்னு பக்கத்து விட்டு பாட்டிட்ட சொல்லி இருந்தா
டோட்டல் கதையும் வேற மாதிரி போயிருந்திருக்கும். இந்த குழந்தை போய் ஃபிரௌன் வீட்டுக்கு சேர்றதுக்கு முன்னாடி இந்த தகவல் அங்க போய் சேர்ந்திருக்கும். ஏற்கனவே வாழை தீட்டி ரெடியா வச்சிருக்கான். வரலாற்றிலே சொல்வார்கள், ஒரு குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு இது ஆண் குழந்தையின் அழுகுரலா பெண் குழந்தையின் அழுகுரலா என்று கண்டுபிடிக்கக்கூடிய பயிற்சியை தன்னுடைய ஒற்றர்களுக்கு ஃபிரௌன் கற்றுக் கொடுத்திருந்தான். அனாவசியமா வீட்டுக்குள்ள போய் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை, குரலை வச்சே கண்டுபிடிக்கலாம், அழுகுரலை வச்சு. அப்படிப்பட்ட உலகத்தில் மூசா நபி பிறந்து ஃபிரௌனின் மாளிகையில் வளர்ந்து பிறகு மதியன் நகரத்துக்கு போய் திருமணத்தை முடித்துக் கொண்டு மறுபடி எகிப்து நாட்டுக்கு வந்து சேருகின்றார்கள். ஃபிரௌனுடைய மாளிகையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவத்தில் அவருடைய பணிகள் என்னவாக இருந்தன என்றால், ஃபலன் அகூன பஹீரல் முஜ்ரிமீன், மூசா நபியின் சொல், நான் குற்றவாளிகளுக்கு ஒருபோதும் உதவ மாட்டேன். தப்பு செய்றவன் என் இனத்தை சார்ந்தவனா ஃபிரௌன் இனத்தை சார்ந்தவனா என்று பார்க்க மாட்டேன். தப்பென்று வந்தால் தப்பு, குற்றம் என்று வந்தால் குற்றம், குற்றவாளி என்றால் அவன் குற்றவாளி தான். நான் குற்றவாளிக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டேன். இது மூசா நபியினுடைய இளமை பருவத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் சொல்கின்றான், எல்லா இளைஞர்களுக்கும் அப்படித்தான். இனவாதம் ஊட்டப்படாத தூய்மையான இதயத்துக்கு சொந்தக்கார இளைஞர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அதைத்தான் பலர் மிஸ்யூஸ் பண்றாங்க. இளைஞனுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை தான் பலர் மிஸ்யூஸ் பண்றாங்க. தங்களுடைய சொந்த லாபங்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே முதலாவது, இளைஞர்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும். நீங்கள் யார், நீங்கள் யாரு, நான் யாரு, நம்முடைய முதல் கேரக்டர் என்ன? அல்லாஹ்வுக்கு அடிமை, அப்புறம் தான் நம்ம ஆப்பாவுக்கு பிள்ளை, அப்படிதானா? நம்முடைய முதல் கேரக்டர் என்ன? பூமிக்கு வந்து பிறந்த உடன் நம்முடைய முதல் கேரக்டர் என்ன? நம்ம மகன்கிறதா? இல்ல, அல்லாஹ்வுக்கு அடிமை, அப்புறம் தான் ஆப்பாவுக்கு புள்ள, அம்மாவுக்கு புள்ள. இந்த கேரக்டர்ல ஒன்று ஒன்றோடு முரண்படும் போது எதற்கு முதலிடம் தர வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் அடிமை என்பதற்கே நீங்கள் முதலிடம் தர வேண்டும். இது எல்லாருக்கும் ஒண்ணுதான், எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான், வாப்பாவுக்கும் அதுதான், பையனுக்கும் அதுதான். அல்லாஹ்வின் அடிமை நாம் எல்லோரும். அவனுக்கு ஒரு காலமும் நாம் துரோகம் செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்வது என்னவென்றால், பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள். அனிஷ்குரிலி வலிவாலிதை, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறான் அல்லாஹ். கட்டுப்படுதல் என்பதெல்லாம் பின்னாலதான். முதலாவது என்ன செய்யுங்கள்? பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது என்றால் என்ன? யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதின் குடும்பமே நன்றியை செயலில் காட்டுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். நன்றி என்பது காலையில் எந்திரிச்சு வாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும், ரொம்ப நன்றி எங்களை பெற்றதுக்கு, சாப்பாடு தந்ததுக்கு, வற்றுமாண்டு சேட்டை பண்ண போறதல்ல. நன்றியை நீங்கள் செயலில் காட்டுங்கள். தந்தைக்கு நன்றி செலுத்தும் அளவுக்கு பிள்ளை நடக்க வேண்டும் என்றால், பிள்ளை நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த தந்தை உருப்படியான, ஒழுங்கான, ஒழுக்கம் உள்ள தந்தையாக இருந்திருக்க வேண்டும். மறுபடியும் தந்தைக்கே நான் அறிவுரை சொல்வதாக நினைக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றினால் பிள்ளைகளுக்கு அட்வைஸே தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு அட்வைஸே தேவையில்லை. சூரா யூசுப், சூரத்துல் கஹஃப் சிறப்பான ஒரு அத்தியாயம். வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃபை ஓதக்கூடியவருக்கு தஜ்ஜாலின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் கஹஃப்ல ஒரு செய்தி, பல வாழ்க்கை பாடங்கள் அந்த சூறாவில் இருக்கிறது. பல வாழ்க்கை பாடங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உங்களுக்கு தெரியும் பயணப்பட்டு போகின்றார்கள். 3 காட்சிகள். முதலாவது ஒரு கப்பலில் பயணிக்கிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் ஓட்டையை போடுகின்றார்கள். மூசா நபி பயந்து போய், என்னங்க நீங்க பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்கு, இப்படி கப்பலிலே ஓட்டையை போடுகின்றீர்களே, இது பாவம் அல்லவா, தவறு இல்லையா, இது செய்யலாமா, பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது என்று கேட்டார்கள்.
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பேசவே கூடாது, என்னை ஃபாலோ பண்ணி வரணும், அது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அடுத்து, விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களுக்கிடையில் ஒரு சிறுவனை பிடித்து அவனுடைய கழுத்தை திருகி கொலை செய்து விட்டார்கள். கத்தல்த நஃப்ஸன் ஸக்கிய்யத்தன் பிகைரி நஃப்ஸ். அவன் என்ன தப்பு செஞ்சான் பாவம்? ஒரு தூய ஆத்மா, தப்புன்னா என்னன்னே தெரியாது பாவம். அந்த பிள்ளை போய் இப்படி கொலை பண்றீங்களா? மூச்சு விடக்கூடாது. அடுத்து, ஒரு ஊருக்கு 2 பேரும் போகிறார்கள். அந்த காலத்துல லாட்ஜ் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, லாட்ஜ் ஹோட்டல்லாம் கிடையாது, எங்கேயும் தங்கவும் முடியாது, எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. ஒரு ஊருக்கு பயணப்பட்டு போனா அந்த ஊர்ல எதையாவது வீட்டு திண்ணைகள்ல படுத்துக்கொள்ளணும். அந்த மக்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுக்கணும், இல்லைன்னா கையில இருந்து கொண்டு போயிருந்தா அதை சாப்பிட்டுக்கணும். இதுதான் பயணம் அந்த காலத்துல. 2 பேரும் போயிருக்காங்க, 2 பேருமே பெரிய மனுஷன். ஒருவர் இறை தூதர், இன்னொருவர் இறைநேச செல்வர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மக்கள் அவங்களா பார்த்து எந்த ஊரு, வாங்க பாய், சாப்பிட்டீங்களா, வச்சீங்களான்னு கேட்கணும். கேட்கல. 2 பேரும் வெக்கத்தை விட்டு சாப்பாடு தாங்களங்க, நாங்க வெளியூர்காரங்களங்கன்னு வேற கேட்டாங்க. அதுக்கு அந்த ஊர்காரன் சொல்லியிருக்கான், அப்படி நாங்க வெளியூர்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னு இருக்கான் அந்த காலத்துல. 2 பேருக்குமே ரொம்ப வருத்தம். சரி, புறப்பட்டு போகணும், புறப்பட்டு போறாங்க. ஒரு சுவர், ஒரு வீட்டு சுவர் விடிந்து விழ காத்து அப்படி சரிஞ்ச மாதிரி நிக்குது, எந்த நேரம் வேணாலும் விழலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோத்தை தூக்கி நிப்பாட்டி சாந்து கிந்தெல்லாம் வச்சு குழைச்சி அதை சரி பண்ணி விட்டு போறாங்க. மூசா நபி கேட்கிறாங்க, இந்த மக்கள் சாப்பாடு தரல, கூலி வாங்கலாம்ல, இந்த சோத்தை நிப்பாட்டினது ஒரு நல்ல காரியம் தானே, அதுக்கு ஏதாவது சம்பளம் கேட்டு வாங்கிட்டா நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம்ல என்று. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி, இனிமே உங்களுக்கு நமக்கும் ஆகாது, நீங்க ரொம்ப அவசரக்காரரா இருக்கிறீங்க, ஆகையினால இந்த 3 சம்பவங்களையும் நான் ஏன் செய்தேன் என்பதற்கு விளக்கம் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார்கள். நான் சொல்ல போது 3வது சம்பவத்துக்கு மட்டும்தான் விளக்கம், மற்றதெல்லாம் நீங்க மற்ற உரைகள்ல கேட்டுக்கிடுங்க. சொன்னார்கள், இந்த சுவர் 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டின் சுவர். அனாதைனாலே வாப்பா இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம், அப்படிதானா? அனாதை என்பது இஸ்லாமிய முறைப்படி 15 வயதை தாண்டி விட்டால் ஒருவன் தன்னை அனாதன் சொல்ல முடியாது சட்டப்படி. இப்ப நான் சொல்ல முடியுமா எங்க வாப்பா இல்ல நான் ஒரு அனாதை நான் சொல்ல முடியுமா? எனக்கே குழந்தைகள் இருக்கு. 15 வயசை தாண்டினா அனாதை இல்ல. அப்ப 15 வயதுக்கு கீழே உள்ள 2 சிறுவர்களுக்கு சொந்தமான வீடு. அவங்க வாப்பா மௌத்தாகும் போது தான் சேகரித்து வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் அந்த சோருக்கு கீழே புதைச்சு வச்சுட்டு மௌத்தா போயிட்டாங்க. அல்லாட்ட, யா அல்லாஹ், இந்த பிள்ளைங்க வளர்ந்து வாலிபனான இந்த பிள்ளைங்களுக்கு இந்த காசு பணம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நீ பாத்துக்க ரப்பேன்னு சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் அந்த இடத்தை குறிப்பிடும் போது சொல்கிறான், வகான அபூஹுமா சாலிஹா. அந்த 2 அனாதை சிறுவர்களின் வாப்பா சாலிஹான மனிதராக இருந்தார், ஒழுக்கம் உள்ள மனிதராக இருந்தார். சோரை தூக்கி நிப்பாட்டினது அந்த ஊர் மக்களுக்கு செய்த உபகாரம் அல்ல, அந்த பிள்ளைகளுக்கு செய்த உபகாரம். சோறு இடிஞ்சு விழுந்திருந்தா தங்க காசுகள் வெள்ளி காசுகளை ஊர்க்காரன் பங்கு வச்சுட்டு போயிருப்பான். விருந்தாளிகளுக்கு கூட உணவு தர மறுக்கக்கூடிய அளவுக்கான விசாலமற்ற மனதுக்குரியவர்கள் அந்த ஊர்க்காரர்கள். எனவே அவர்களின் கைகளுக்கு இந்த பணம் போய் சேரக்கூடாது, உரியவனுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக சோரை நிப்பாட்டின. அல்லாஹ் சொல்வது, பெற்றோர் தந்தை ஒழுக்கம் உள்ளவராக இருந்தார். இந்த இடத்துல தான் சையது குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்கின்றார்கள். என்னவென்றால், தந்தை ஒழுக்கம் உள்ளவராக இருந்தால் அவர் இறந்து போனாலும் அவருடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு பத்திரமாக கிடைத்துவிடும். எப்படி? அவர் ஒழுக்கமா இருந்தார்னா அவர் இருந்து சொத்தை பங்கு வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை. அவர் பேசாம அவர் கடமை முடிஞ்சு போச்சுன்னு அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துருவார், அல்லாஹ் கூப்பிட்டுக்குவான். பராமரிக்க ஆள் இருக்காது. பராமரிக்கக்கூடிய பக்குவமோ வயதோ பிள்ளைகளுக்கு இல்லை என்று இருந்தாலும் தந்தை ஒழுக்கமா இருந்தார்னா
அந்த சொத்துக்களை யாரும் என்ன பண்ண முடியாது, அபகரிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாத்து பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொல்லிவிட்டு அதை அப்படியே மாற்றி யோசியுங்கள். அவர் சொல்கிறார், அப்படியே மாற்றி பேசுங்க. தந்தை ஒழுக்கம் கெட்டவராக இருந்தால், அவர் உயிரோடு இருந்தாலும் அது அல்லாஹ் சொத்து பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாதுன்னு அல்லாஹ் நைட்டா கிடைக்காது. அதான் அதுக்கு மாற்று பொருள். நல்லவரா இருந்தா இறந்தாலும் பிள்ளைங்களுக்கு சொத்து கிடைக்கும், கெட்டவரா இருந்தால் இருந்தாலும் கிடைக்காது. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இறப்புக்கு பிறகு என்ன ஆவார்களோ என்று கவலைப்படாத தந்தைமார்கள் உலகத்தில் யாருமே, எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கும். அதனாலதான் படிச்சு படிச்சு சொல்லுவாங்க, அவங்க போகாதடா, அங்க போகாதடா, இந்த படிப்பை படிடா, இப்படி செய்யடா, அவற்றை போய் ஆலோசனை கேட்டா, அங்க போகாதடா. எதுக்கு கதறாரு? நம்ம கண்ணுக்கு பிறகு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சாலிஹான மனிதராக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு செயலால் அறிவுரைகளை கூறுங்கள், நீங்கள் இல்லாவிட்டாலும் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்ப சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு அறிவுரை தேவையா, பெற்றோர்களுக்கு தேவையா? முதலாவது பெற்றோருக்கு. அதனால பிள்ளைகளுக்கு தேவையே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அடுத்து உங்கள்ட்ட தான் வரப்போறேன், பிள்ளைங்கள்ட்ட தான் வரப்போறேன். பெற்றோருக்கு அறிவுரைகள் தேவை. அவர்கள் செயலில் வாழ்ந்து காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடைய பிள்ளைகளில் யாரும் சோடை போகல. உமர் ரலியல்லாஹு உடைய பிள்ளைகள்ல யாரும் சோட போகல. அலி ரலியல்லாஹு உடைய பிள்ளைகளில் யாரும் சோடை போகவில்லை. எப்படி போவார்கள்? ஒழுக்கமுள்ள தந்தை அல்லவா? இப்ப இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி பல இளைஞர்களின் வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குரானில் அப்படியே தெளித்து தெளித்து சொல்லிக் கொண்டே போகின்றான். இளைஞர்களுக்கு வரக்கூடிய, இளமை பருவத்தில் வரக்கூடிய சோதனைகளில் மிக முக்கியமானது ஒழுக்க ரீதியான சோதனைகள். அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்பான். அதிலே முதலாவது அவன் வெல்ல வேண்டும். அந்த சோதனைகளை அவன் வென்றெடுக்க வேண்டும். வென்றெடுத்தால் எதற்கெடுத்தால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 2 பேர், ஒருவர் கொலைகாரர், இன்னொருவர் கொல்லப்பட்டவர். அப்படிதானா? கொலைகாரன் கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வேகமா வர்றான். அப்படி அல்லாஹ் அந்த காட்சி அப்படி சொல்றான், லயும் பசத்த இலைய எதக்கலி தக்குத்துலனி, நீ என்னை கொல்ல உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால், அப்படி வர்றான். அப்படி மா அனபி பாசுத்தி எதிய இலைக்கலி அக்குத்துலக், உன்னை கொல்ல நான் என் கையை நீட்ட மாட்டேன், நான் சும்மா தான் நிக்க போறேன். அந்த சகோதரர் சொல்றேன், சும்மா தான் நிக்க, நீ வேணா என்ன கொலை பண்ணிக்கோ. ஏன் நான் உன்னை தாக்க மாட்டேன் என்றால், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். நான் உன்னை கொன்னுட்டா அது தப்பா ரைட்டா அல்லாஹ்ட்ட விசாரணை உண்டு, அந்த பயம் எனக்கு இருக்கு. நீ என்ன கொன்னுட்டா எனக்கு விசாரணை இல்ல, உனக்கு தான் விசாரணை. என்ன காப்பாத்திக்கிறது என்னுடைய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாலியல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், விரும்பி அழைக்கப்பட்டார்கள். பேரறிஞர் கர்லாவி சொல்வார், யூசுப் நபிக்கு அது வெளியூர், பல பேர் உள்ளூர்ல யோக்கிய வேஷம் போடக்கூடியவர்கள் வெளியூர்ல போய் சேட்டையை ஆரம்பிப்பார்கள். சில பேர் சேட்டை பண்றதுக்காண்டி வெளியூருக்கு போவான். மச்சான் போவோமா, காஷ்மீருக்கு போவோமா, பேங்காக்கு போவோமா மாப்பிள, எதுக்கு பேங்காக்ல போய் எதுக்கு போறாரு? அங்க இபாதத் பண்றதுக்கு போறாரு. அப்ப வெளியூர்கள்ல மனிதன் துணிச்சலாக தவறுகளை செய்கின்றான், உள்ளூர்கள்ல யோகிய வேஷமா இருப்பான். யூசுப் நபிக்கு அது வெளியூர். சில பேர் வாய்ப்பு சரியா அமையவில்லை என்பதற்காக தவறு செய்யாமல் இருப்பார்கள். யூசுப் நபிக்கு வாய்ப்பு சரியான வாய்ப்பு, அது சரியான வாய்ப்புன்னு சொல்றதை விட தவறான வாய்ப்பு.
சில பேர் அந்தஸ்து குறைவான ஆள்கிட்ட எல்லாம் வேண்டாம், அந்தஸ்தா இருந்தா பார்க்கலாமா. அந்த அம்மா எவ்வளவு தகுதியான அந்தஸ்தான ஒரு குடும்ப பெண்மணி என்று யோசித்து பாருங்கள். அமைச்சரின் மனைவி. எல்லாம் இருந்தும் கதவுகள் பூட்டப்பட்ட போது பூட்டிய கதவை நோக்கி வேண்டாம் என்று அவர்கள் ஓடுகிறார்கள். சட்டை பின்னால் கிழிகிறது. அப்படி இருந்தும் தப்பிக்க முயற்சிக்கின்றார்கள். ஏன் நீ ஒரு வழக்கத்துக்கு மாறான இளைஞனாக இருக்கிறாயே, உனக்கு என்ன கேடு? ஏன் இணங்க மறுக்கிறாய்? எனக்கு என்ன குறை? சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு என்ன குறை? ஏன் உனக்கு அந்த எண்ணம் இல்லை என்று கேட்கும் போது யூசுப் நபி சொன்ன ஒரே வார்த்தை, மஆதல்லாஹ், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய் இன்னஹு லா யஃப்லிஹு ஸாலிமூன். துரோகிகள் ஒருபோதும் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. என்னுடைய எஜமான், உன் கணவர் எனக்கு என்ன குறை வைத்தார்? என்ன பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறார். அவருக்கு எப்படி என்னால் துரோகம் செய்ய முடியும்? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வே சொன்னார்கள். பிறகு அதுகம் ஷர்காவி சொல்கிறார், ஒரு மனிதன் குற்றத்தில் இருந்து தப்பிப்பதற்கு அவனுக்கு ஒரு சூத்திர சொல்லை நான் உங்களுக்கு, ஒரு சூத்திரம் இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். என்னவென்றால், அல்லாஹ்வின் பெயரை சொல்லிவிடுங்கள். ஆதரவினுடைய பிள்ளை சொன்னார்ல, எனக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், உன்னை கொலை பண்றதுல எனக்கு ரொம்ப சிம்பிள், அல்லாஹ்வுக்கு தான் பயமா இருக்கு. இந்த தப்பை இப்ப செய்யறது எனக்கு ஈஸி, எல்லா வாய்ப்பும் இருக்கு, அல்லாஹ்வுக்கு பயமா இருக்கு, அல்லாஹ்வை கண்டு எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லுங்கள். நான் இளைஞர்களுக்கு இந்த வார்த்தையை ஒரு முதல் அறிவுரையாக சொல்கிறேன். எல்லா காரியங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்துங்கள். அல்லாஹ் உங்களுடைய கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போய்கொண்டே இருப்பான். இளமையிலே ஒழுக்கமாக இருந்தவர்கள் முதுமையிலே உயர்ந்த பொறுப்புகளுக்கு வருவார்கள். இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டுக்கே அதிபதியாக ஆனார்கள், நாட்டுக்கே அதிபரானார்கள். சொந்த சகோதரர்கள் இவர்களை பிடித்து கிணற்றிலே தள்ளியவர்கள் அவரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கும் போது கூட என்ன சொன்னார்கள் என்றால், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், அதெல்லாம் தண்டனையெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, விடுங்க, அதெல்லாம் விடுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ்வை துணைக்கு கூப்பிட்டு கொண்டார்கள். அவர்கள் சகோதரர்களுக்கு என்ன தோணக்கூடாது, நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னால் அந்த சகோதரர்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்குமா? நம்ம தம்பி நம்மளை மன்னிச்சுட்டேன்னு சொல்ற, மன்னிக்கிறதை விட ஒரு பெரிய தண்டனை கிடையாது. அதனால நான் என்னங்க உங்களை மன்னிக்கிறது, அல்லாஹ்வே மன்னிப்பான், போட்டும், அடுத்தடுத்த வாழ்க்கையை பார்ப்போம். இந்த பெருந்தன்மை, இந்த மன்னிக்கும் மனப்பான்மை, எல்லாவற்றிலும் இறைவனை முன்னிறுத்தக்கூடிய பண்பு, இது உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லா நிலைகளிலும் நீங்கள் அல்லாஹ்வின் அடிமை என்பதை நீங்கள் உறுதி ஏற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுங்கள். உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு இந்த உலகத்தில் பெற்றோர்களை விட சிறந்த ஜீவன் இல்லவே இல்லை. ஹோட்டல்ல சாப்பிடாதடா, உடம்ப கெடுத்துக்காதடா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, இதெல்லாம் எதுக்கு? சீக்கிரம் தூங்குனீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நல்லது, உங்க மேல அக்கறைப்பட்டு தானே. எக்கேடும் கெட்டு போன தண்ணியை துளிச்சு விடல இல்ல உங்களை. தாயை விட தன் பிள்ளையின் மீது பாசம் கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்கா? கிடையாது. தந்தையை விட பிள்ளைகள் மீது அக்கறை உள்ள ஒரு ஜீவன், ஒரு உயிர் உலகத்தில் இருக்க முடியுமா? இது அல்லாஹ்வுக்கே தெரியும். அதனால் தான் சொல்கிறான், பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று. பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்வது அல்லாஹ்வே சொல்லுகிறான். பெற்றோருக்கு நன்றி செலுத்தினால்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உயர்ந்த குணத்துக்கு வர முடியும், உயர்ந்த பண்புக்கு வர முடியும். ஆகையினால பெற்றோரோடு உங்களுடைய நேரங்களை அதிகமாக செலவிடுங்கள். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, வாப்பா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் பெருசா, வாப்பா உங்க மேல வச்சிருக்கிற பாசம் பெருசா? தராசு போட்டு அளந்து நீங்க பாருங்க. இந்த கேள்விக்கு நீங்களோ நானோ விடை சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்லட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தகப்பன் பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் பெருசா, பிள்ளை தகப்பன் மேல வச்சிருக்கிற பாசம் பெருசான்னு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் சொல்கிறான், தகப்பன் பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் தான் பெருசு. அதை எங்கே சொல்கிறான்? சூரா யூசுப்ல சொல்றான். யூசுப் நபியும் யாக்கூப் நபியும் பிரிந்து விட்டார்கள்.
விருப்பப்பட்டு பிரியவில்லை. சதிகளால், சூழ்ச்சிகளால், காலத்தின் கோலங்களால் இருவரும் பிரிகின்றார்கள். இருவருக்குமே வருத்தம் இருந்தது. தந்தை யாக்கூபு நபி அழுது அழுது அவருடைய கண் பார்வையே போய்விட்டது. யூசுப் நபிக்கு அதெல்லாம் நடக்கல. இந்த வசனங்களை திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் சொல்லுகின்றன. தந்தையின் பாசம் பெருசா, பிள்ளையின் தந்தையின் பாசம் தாங்க பெருசு. தந்தையின் பாசம் தான் பெருசு. தாயின் பாசம் பெருசா, பிள்ளையின் பாசம் தாயின் பாசம் தான் பெருசு. இரண்டு இமாம்கள், ஒரு இமாம் இன்னொரு இமாமை பார்ப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு போகிறார். நான் சொல்வது ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் மொராக்கோவில் நடந்த ஒரு சம்பவம். மராகேஷ்ல ஒரு இமாம் இன்னொரு இமாமை பார்ப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு போறாரு. அந்த இமாமுடைய வீட்டில் டீ கொடுக்கிறாரு, உபசரிக்கிறாரு. டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திரைக்கு பின்னால் இருந்து ஒரு இருமல் சத்தம் கேட்கிறது, இருமுறை சத்தம் கேட்குது. வந்த இமாம் கேட்கிறாரு, யாரு இருமுறாங்க? எங்க அம்மா தான், எங்க அம்மா தான் இருமுறாங்க. இன்ஷா அல்லாஹ் செக்கடிப்பள்ளியில் இஷா தொழுகை சரியாக 8:30 மணிக்கு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் செக்கடிப்பள்ளியில் இஷா தொழுகை ஜமாத் 8:30 மணிக்கு நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். உள்ள இருமுறது யாருங்கன்னு கேட்கிறாரு. எங்க அம்மா தான் அப்படின்னு அந்த இமாம் சொல்றாங்க. கேட்கிறாங்க இந்த இமாம்கிட்ட, உங்க அம்மா உங்களோட தான் இருக்கிறாங்களா? உங்க அம்மா நீங்களும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்களாங்கிறத, உங்க அம்மா உங்களோட தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த இமாம் சொல்றாரு, நடந்த உண்மை சம்பவம். இந்த இமாம் சொல்றாரு, அப்படி சொல்லாதீங்க, எங்க அம்மா கூட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. எங்க அம்மா கூட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க, அப்படி மாத்தி சொல்லாதீங்க அப்படின்னு. இந்த வார்த்தை வந்தவர் இருக்கார்ல, கெஸ்ட், அவருக்கு ரொம்ப பிடிச்சுக்கிச்சு. ஒரு நல்ல நல்ல அணுகுமுறையா இருக்க, தாய் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால் அதோடைய தாய், மகனே எங்க வான்னு கூப்பிடுது, உள்ள வாமான்னு கூப்பிடுது. உள்ள போறாரு. நீ சொல்றது தப்பு, நீ சொல்றது தப்பு, நான் தான் உன் கூட இருக்கிறேன், அப்படித்தான் நீ சொல்லணும்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் தாமா உங்களோட இருக்கிறேன், இது உங்க வீடுமா. அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லலப்பான்னு சொல்றாங்க. அல்லாஹ் அப்படி சொல்லலடா மகனே. அல்லாஹ் சொல்லலையா? அதை பத்தி இல்லாம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். பையன் இமாமுங்க, பையன் ஒரு மார்க்க அறிஞர், அதை பத்தி இல்லாம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஆமாப்பா, குர்ஆன்ல சொல்லியிருக்கானே, நீ கவனிக்கலையா? அப்படி என்ன சொல்லியிருக்கான்? சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. உன்னுடைய பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையடைந்த நிலையில் உன்னிடம் இருந்தால், அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னுடைய பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையடைந்த நிலையில் இந்த கல் கிபர, உன்னிடத்தில் அவர்கள் முதுமை காலத்தில் இருந்தால் அவர்களை நீ ஃபூ என்று சொல்றார். ஃபூனா நம்ம சீன் மொழிபெயர்ப்போம், அதுக்கு சீன் கூட மொழிபெயர்ப்பு சொல்றது அப்துல் ஹமீத் பாக்கவி முதல்ல அப்படி மொழிபெயர்த்தாங்க, அதனால சொல்லிட்டு இருக்கோம். இந்த உஃபு என்ற வார்த்தைக்கு உஃபுன்னு அர்த்தம், அப்படிங்கிறது. சலிச்சுக்கிறான்ல, நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், எப்பா கொஞ்சம் வெந்நி தரியாப்பா அப்படின்னு. இதுதான், இத கூட சொல்லாத. சீன்றதுலாம் அதுக்கு ரொம்ப கீழான வார்த்தை, உஃப்னு சொல்லாத. அப்ப அல்லாஹ் சொல்வது, உன்னிடத்தில் முதுமையில் இருக்க கண்டால், இருக்க பெற்றுக்கொண்டால், அப்போ நான் தான் உன்கிட்ட இருக்கேங்கிறது தான் அல்லாஹ்வின் வார்த்தை. மகனே, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கப்பா, அந்த மாதிரி சொல்லாதப்பாங்கிறாங்க. ஏன்? அந்த தாய்க்கு அந்த பையன் சொன்ன வார்த்தை பெருமை தரக்கூடிய வார்த்தை தான். நான் தான் எங்க அம்மாவோட இருக்கிறேங்கிறது அம்மாவுக்கு பெருமை சேர்க்கும் வார்த்தை. நான் கூட முதல்ல இதை சொல்லும் போது உங்க முகங்களை பார்த்தேன், உங்க முகத்துல ஒரு மலர்ச்சி, நல்ல வார்த்தையா இருக்க, நீங்க அதை செய்யலாமான்னு உங்களுக்கு தோணி இருக்கும், இந்த மாதிரி சொல்லலாமா இந்த இனிமேண்டு நான் உணர்ந்தேன். இந்த வசன, இந்த
சம்பவத்தை நான் படிக்கும் போது எனக்கும் அந்த மாதிரி உணர்வு இருந்துச்சு. ஆனா பின்னால படிக்கும் போதுதான் அந்த உணர்வே தப்பு. ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்லல. மகன் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு மாறாக பேசி அந்த குற்றத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதுதான் அந்த தாயினுடைய உணர்ச்சியாக இருந்திருக்கிறது. எனவே தாய் தந்தை இருவரும் தான் ஒரு பிள்ளை பெற்றோர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட கூடுதலான அன்புடையவர்கள். அவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கட்டுப்பட்டு கேட்டுக்கொள்ளுங்கள். இது நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது அறிவுரை. முதலாவது, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த தவறையும் செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்வை நினைவிலே உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, பெற்றோர் சொல் மீறாதீர்கள். மூணாவது உங்களுக்கு சொல்றேன், பொதுவா இப்போ ஒரு சொல் நடமாடிக்கிட்டு இருக்கு சமுதாயத்தில். நோபடி கேன் ஜட்ஜ் மீ. என்னதுங்க அது? என்ன ஒரு அர்த்தம்? வாட்ஸ்அப்ல எல்லாம் வச்சுக்குவான், யாரும் என்னை தீர்மானிக்க முடியாது. நோபடி கேன் ஜட்ஜ் மீ. யாரும் என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் யாரை பத்தி யார் என்ன நினைச்சா எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க, நான் இப்படித்தாங்க இருப்பேன். இப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு. நீங்கள் அப்படி வாழணும்னா சந்திர மண்டலத்தில் தான் போய் வாழணும். மனித சமுதாயத்துக்குள் வாழ்வதாக இருந்தால் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகு மவாலியா துஹுமா. உங்கள் மீது பழிகள் விழுகின்ற இடங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். எங்க போனா பழி விழும் அங்க போகாத. 500 ரூபாய்க்கு சில்லற மாத்தணும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எங்க அதிகமா பணம் புழங்குதுன்னு கேட்டீங்கன்னா எங்க புழங்குது? சில்லற மாத்துறதுக்கு அங்க நீங்க போலாமா? தொப்பியை போட்டுக்கிட்டு தாடியோட. ஆனா அப்படின்னா எடுத்துட்டு போலாம்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு சில்லற மாத்துறதுக்கு உங்களுக்கு அங்க போக தேவையில்லை. வெளியில வரும்போது லேசா கல் தடுக்கும், அப்படி அதிர்ச்சி ஆவீங்க. உடனே பக்கத்து விட்டு பாய் பாப்பாரு, இவனும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்பாரு. உடனே வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து போடுவாரு. பழிகள் விடங்கள் விழுகின்ற இடங்களுக்கு போகாதீர்கள். நான் கல் தடிக்க அப்படித்தான் விழுவேன், எனக்கு தேவை சில்லற, எவன் என்ன பத்தி நினைச்சாலும் கவலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களில் அதிகமான ஆண்டு காலங்கள் உலகத்தில் வாழ்ந்தவர்கள். எக்கச்சக்கமான பேரப்பிள்ளை, 100க்கு மேல அவங்களுக்கு பேரப்பிள்ளைகள். அவங்க வீட்டுல சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாடும் போதெல்லாம் மனைவியை குறி யாருன்னு கேட்பாங்களாம். சின்ன விளையாடும் போது பேரங்க, நம்ம பேரங்க, நீங்க வேற அப்படின்ட்டு தெரியாது அவங்களுக்கு. அவ்வளவு பேர பிள்ளைங்க. நான் வேடிக்கைக்காக சொல்லல, உண்மையா தான், ஹாசியமா சொல்லல. அதிகமான பேர பிள்ளைங்க, அதிகமான நாட்கள் உயிரோடு வாழ்ந்தவர்கள், நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த சஹாபி. ஹிஜ்ரி 94 வரைக்கும் என்னமோ வாழ்ந்ததாக இருக்கு வரலாற்றுல. அவர்கள் ஒரு நாள் முதுமையில, எப்ப தூக்கம் வரும்னு சொல்ல முடியாது, முதுமையில தூக்கம் வந்தா தூங்கிடணும், அவ்வளவுதான். முழிப்பு வந்தா முழிச்சுக்கணும், தூக்கம் வந்தா தூங்கிக்கணும். முதுமையில உடம்பு சொல்றதான் நம்ம கேட்கணும். அசந்து தூங்கிட்டாங்க. ஜும்மாவுடைய நேரம் கடந்து போச்சு. பதறி அடிச்சுக்கிட்டு எழுறாங்க. எழுந்து வேக வேகமாக ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலை நோக்கி போனா எல்லாரும் தொழுதுட்டு அங்கிருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆஹா, மாட்டிக்கிட்டமடா. இப்ப பள்ளிவாசலுக்குள்ள போனா எல்லாரும் என்ன நினைப்பான் நம்மளை பத்தி? ரசூலுல்லாஹ்வுடைய தோழரான், சஹாபியான், ஜும்மா கூட தொழுதலன்னு பேசுவானே அப்படின்னு பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க. வீடு அரை குறையமா கட்டி, வெள்ளிக்கிழமை லீவு வீடு கட்டி போட்டுருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டாங்களாம், ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்களாம். வீட்டு ஓனர் வந்து அரைகுறையா நிக்கிற கட்டில ஜும்மா முடிச்சுட்டு வந்து உள்ள வந்து பார்த்தா அவங்க ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. என்னங்க சஹாபி இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்களேன்னு. யார்ட்டையும் சொல்லாத தம்பி, ஜும்மா மிஸ் ஆயிடுச்சு, மக்கள் என்னை தப்பா பார்க்க கூடாது, இது மக்களுக்கு எந்த உணர்வை கொடுக்கும்னா சஹாபாக்களே இப்படித்தான் இருந்தது. இப்ப பேசிடுவான், இப்போ ஈஸியா பேசிடுவான், இப்போ இவளுக்கே தெரிஞ்சுச்சுன்னா. அதாவது இத்தகு மவாலிய துஹுமா, அது ஒரு உடல் நல குறைவின் காரணமாக முதுமையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதை பொது நிகழ்வாக ஆக்குவதற்கும் நார்மலைஸ் பண்ணுவதற்கும் ஒரு கூட்டம் பின்னால கிளம்பி வருவான். தப்பு அது. அப்படியானால் மனிதருடைய பார்வையில நீங்கள் மனிதர்களின் பார்வையிலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கடா, சின்ன பிள்ளைங்களான தாடி வத்தா தாடி வச்சிரு, தொப்பி எடுத்து போட்டுக்கோ, இஸ்லாமிய கோலத்தில் இரு. ஏன் சொல்றாங்க? உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். நீங்க மறந்தும் தவறு செய்யக்கூடாது என்று உங்களை பாதுகாப்பதற்குத்தான்.
இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப மென்மையான உணர்வுகளை மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது, முரட்டுத்தனமான உணர்வுகளை அல்ல. நான் மேடையில் வந்து அசர் தொழுத்து உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது காக்கா வந்து நம்ம புரொஃபஸரை அறிமுகப்படுத்தினா, புரொஃபஸர் எனக்கு ஏற்கனவே தெரியும், உரைகளை நான் கேட்டிருக்கேன். அவ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டா, தமிழ் போகிறது, வயசு என்ன இருக்கும் அப்படின்னா, வயசு கேட்கறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் நான் சொன்னேன் ஒரு செய்தி, துருக்கி நாட்டில், துருக்கியில் 6 நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிலை கொண்டிருந்தது. துருக்கி ஹிலாஃபத்தில் அநேகமா அந்த சங்கம் ஆரம்பிக்கிற நேரத்துல அங்க கிலாபத் இருந்திருக்கும். 1920 24 தான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க கிலாபத் இல்லைன்ட்டு. அங்க ஒரு பழக்கம், சில நாகரிகங்கள் அங்க நடைமுறையில் இருந்துச்சு. 63 வயதை ஒருவர் தாண்டி விட்டால் உங்க வயசு என்னன்னு கேட்டா வயசு சொல்ல மாட்டாங்க, போனஸ்ல போகுதுன்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க? போனஸ்ல போகுது தம்பி அப்படின்றாங்க. 62 வரைக்கும் வயசை சொல்லுவாங்க, 63 கூட சொல்லுவாங்க, எனக்கு வயசு 63 அப்படின்ட்டு. 64 ஆயிடுச்சுன்னா யாரும் வயசை கேட்டா போனஸ்ல போகுது. ஏன்? அது நல்ல செய்தி. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 63 வயசு தான் வாழ்ந்திருக்காங்க. எனக்கு 64ன்னா அது ரசூலுல்லாவுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒழுங்கீனம்னு அவங்க மனசுல நினைப்பு. ரசூலுல்லாவோட நான் கூட வாழ்ந்துட்டு தெரியுமில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இது தெரியுது. வேண்டாம், அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கடைபிடித்தார்கள். ஒரு வீட்டுக்கு போறீங்க, மாடியில ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துருக்கியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்பவும் இருக்கு நடைமுறையில. மாடியில கணவன் மனைவியுமா மாடிக்கு போறீங்கன்னு சொன்னா முதல்ல மனைவி தான் ஏறணும், கணவர் தான் பின்னால ஏறணும். இறங்கும் போது முதல்ல கணவர் தான் இறங்கணும், இரண்டாவது தான் மனைவி இறங்கணும். ஏன்? முதல்ல மனைவி ஏறுவாங்க, புர்கா போட்டிருப்பாங்க, கீழே வரைக்கும் ட்ரெஸ் இருக்கும். படியில ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா அவ தவறி விழுந்தால் யார் மேலதான் விழணும்? கணவர் மேலதான் விழணும், தரையில விழக்கூடாது. அவளை தாங்கணும். அவன் இறங்கும் போது முதல்ல கணவர் இறங்குவாரு. ஏன்? அப்பவும் அப்படித்தான், தடுக்கி விழுந்தா, தடுக்கி விழுந்து எந்த பொம்பளையும் மேல போக மாட்டாள்ல. அப்படி எதுவும் போவாங்களா நம்ம ஊர்ல? எப்படி கீழதான், யாரும் கீழதான் விழணும். நியூட்டன் விதி எல்லா பக்கமும் தான் உண்டு, கணவர் மேலதான் விழணும். அவளை எந்நேரமும் தாங்கக்கூடியவனாகவே கணவன் இருக்க வேண்டும். வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டுக்கு கதவை தட்டி சலான் சொல்லி அனுமதி கேட்டு தான் உள்ள போகணும். 3 ஸ்டெப் இருக்கு. துருக்கியில ஒரு நம்ம ஊர்கள்லாம் கதவு வந்து டபுள் கதவு இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் வந்திருக்குல்ல, டபுள் கதவு இருக்குல்ல, பல வீடுகள்ல அப்படி 2 கதவு இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணிருப்போம்? கைப்பிடி போட்டிருப்போம். 2 கைப்பிடியையும் ஒரே மாதிரி இருந்தா தான் அது ஃபேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும். இங்க கடைகள் வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூருக்கு போவான், அங்க கடைகள் மெட்ராஸுக்கே போவான் ஒரே கைப்பிடி வாங்குறதுக்கு, ஒரே மாதிரி இருக்கணும். துருக்கியில் அப்படி இல்ல. ஒரு கதவுல பெரிய வளையம் இருக்கும். அந்த காலத்துல வளையம் தான், அப்படி பிடிச்சி இழுத்தா டக்குன்னு கீழே விழுந்துரும். அது கீழேனா அந்த கதவோட ஒட்டி நிற்கும், அப்படி பிடிச்சி இழுக்கணும். அதை தெரியுது இல்ல? பெரிய வளையம் வச்சிருப்பாங்க. இன்னொரு கதவுல சின்ன வளையம் வச்சிருப்பாங்க. துருக்கியில அப்படிதான் இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதவை வந்து தட்டக்கூடியவர் ஆணாக இருந்தால் பெரிய வளையத்தை தட்ட வேண்டும். வந்து கதவை தட்டுறங்க பெண்ணா இருந்தா சின்ன வளையத்தை தட்டணும். ஆண்கள் வந்து தட்டும் போது நங்கு நங்குன்னு கேட்கணும் வீட்டுல உள்ளவர்களுக்கு. அப்போ ஒரு ஆம்பளை வந்து கதவை திறப்பாரு. பெண்ணு தட்டும் போது டிங்கி டிங்குன்னு கேட்கணும். அப்பதான் ஒரு பொம்பளை வந்து கதவை திறப்பாங்க. பெண் கதவை தட்டி ஆண் திறக்கிற அந்த நிகழ்வு கூட நடக்கக்கூடாது. ஆண் கதவை தட்டி ஒரு பெண்ணை வைத்து திறக்கக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடாது. அதை தொடக்கத்திலேயே கிள்ளி எறிய வேண்டுவதற்காக 2 கதவுகளிலும் 2 வகையான வளையங்களை மாட்டி வைத்தார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தை மிக நுட்பமாக கடைபிடிக்கக்கூடிய வழிகளில் ஒன்று. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் அந்த வளையத்தை மாட்டினாங்களோ? அதுக்கு ஹதீஸ் இருக்கா? முஸ்னத் அஹ்மதுல இருக்கா? இப்னு மாஜால இருக்கா?
அதுல 6வது ஆள் ரொம்ப பலகீனமா இருக்காரு, இங்க இத அங்க தேடு. அந்த ஹதீஸுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் இவை. அந்த மாதிரி நம்மள மாதிரி அதராம்பட்டினம், காயல்பட்டினம், முத்துப்பேட்டை, கீழக்கரை முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஊர்களிலும் சில கலாச்சாரங்கள், நடைமுறைகள் இருக்கும். அவைகள் எல்லாம் ஏதோ ஒரு ஹதீஸை செயல்படுத்த வந்தவைதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த காலங்களில் துருக்கியில வண்டியில ஒருத்தர் போறாருன்னு வச்சுங்க, வாகனத்துல போறாரு. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்களை வைத்திருப்பார்களாம் ஜன்னல்ல, மஞ்சள் நிற பூக்கள். சில வீடுகள்ல சிவப்பு நிற பூக்கள் வைத்திருப்பார்கள். மஞ்சள் நிற பூக்கள் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நீ போகும்போது மச்சான் மாப்பிள்ள கத்தி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு போக கூடாது, அங்க பூ மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஒரு நாகரீகமான உலகத்துல பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அசிங்க முடிஞ்ச வார்த்தைகளால் அந்த மலர்களை நீ பட்டு போக வைத்து விடாதே. ஒரு நாகரீகம். சிவப்பு பூ இருந்துச்சுன்னா வீட்டுல நோயாளிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். கத்தி பேசிட்டு போறேன்னு வச்சுக்க, நோயாளி தூங்கிட்டு இருந்தா முழிச்சிருவாரு, அவருக்கு இடையூறு பண்ணார். இப்படி எல்லாம் நாகரீகங்களை கத்துக் கொடுத்தாங்க. இப்படி இஸ்லாமிக நுட்பமான மார்க்கம். எனவே நம்முடைய ஊர்களில் அப்படி இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் இருக்கும் பட்சத்தில் அவைகளெல்லாம் நபிமொழிகளையும் திருக்குரானையும் மெய்ப்பிப்பதற்காக, செயல்படுத்துவதற்காக செய்யப்பட்டவைகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவை வந்திருக்கின்றன. இதை நீங்கள் கடைபிடியுங்கள். இது 3வது உங்களுக்கு நான் சொல்வது. அடுத்தபடியாக மார்க்க அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், உலக கல்வி, மார்க்க கல்வி இரண்டும் உங்களுக்கு 2 சக்கரங்களை போல, 2 கண்களை போல, பறவைக்கு 2 ரெக்கையை போல. நான் அனுமானித்ததை சொல்கிறேன், தவறாக இருந்தால் நீங்கள் அதை விட்டு விடுங்கள். நம்ம மாதிரியான முஸ்லிம்கள் அடர்த்தியா வாழக்கூடிய ஊர்கள் இங்கதான் நான் சொல்ல முடியாது, அங்கே நான் சொல்ல முடியாது, அதனால சொல்றேன். ஒரு முஸ்லிம் மாகவில்லையே வளர்றோம் இல்லையா? இங்கிருந்து நாம கல்லூரிக்கு படிக்க போனாலும் ஒரு முஸ்லிம் மாகவில்லையே படிக்க போறோம். நீ காலேஜ் அப்படி இப்படி, இங்க அதிராம்பட்டினம் வந்து காலேஜ், காதர் மீது, இந்த முஸ்லிம் சூழ்நிலைகளிலேயே வளர்றோம். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய உணர்வுகள் என்னவென்றே நமக்கு புரியாமல் போய்விடுகிறது. அவர்கள் இஸ்லாத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள், முஸ்லிம்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன மாதிரியான பார்வை இருக்கு, அவருடைய உணர்வுகள் என்ன, எங்க அவர்கள் காயப்படுவார்கள், எங்கே நம்மை அவர்கள் தவறாக புரிந்திருக்கின்றார்கள், ஒரு பெரிய இடைவெளி. நம்மள மாதிரியான ஊர்ல இருந்து போகக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமா அந்த வால் பெருசா வளர்ந்திருக்கு, பெரிய சுவர் இருக்கு. அந்த இடைவெளியை குறைக்கக்கூடிய சிந்தனை சக்திகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இதர சமுதாயத்து மக்களோடு நாம் இணங்கி செல்கின்றோமோ, உணர்வால், சொற்களால் இணங்கி செல்கிறோமோ, அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி குறையும், அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வளரும். நான் நீங்க தப்பா எடுத்துக்கணும், இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ரயில் பயணங்கள் அடிக்கடி போறதுனால ஒரு அநேகமாக ஒரு 80 வயது இருக்கலாம், 2 டயர் ஏசியில ஒரு சின்ன வயது பையன் அவரை ஏத்தி விட்டு போயிட்டான் டாடா காட்டிட்டு. நான் சொல்றது திருநெல்வேலியில இருந்து மதுரையை தாண்டி ரயில் போகுது, அவரால் பெட் எடுத்து விரிக்க முடியாது. அவரை என்னுடைய பெர்த்ல உட்கார வச்சுட்டு, அவருக்கு லோயர் பெர்த் தான் கொடுத்துருக்காங்க, உட்கார வச்சுட்டு, ஐயா நீங்க பாத்ரூம் ஒன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வர்றதுக்குள்ளாக அல்லாஹ் பெரியவன் கம்பளி எடுத்து போட்டு, வெள்ளை துணி எடுத்து விரிச்சு, தலகாணியை போட்டு, ஒரு போர்வையை எடுத்து விரிச்சு அப்படி வச்சுட்டேன். அவரு விரிக்காத பெருத்துல போய் படுக்க போறாரு. ஏன்னா அதுதான் அவர் பெருத்து நினைச்சுக்கிட்டார். நான் சொன்னேன், ஐயா உங்க பெருத்து இதுதான், இதுலதான் நீங்க தூங்குங்க. இது யாரு? நீங்க தூங்குங்க ஐயா. அவர் அல்லாஹ் பெரியவன், அவர் காலில் விழாத குறைதான். அன்னைக்கு காலையில எந்திரிச்சு அவ மக அவளை ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க. மகள்கிட்ட அவ்வளவு புகழ்ந்து வந்து கண்ணீர் வடிச்சு என்னை காட்டி சொல்லிட்டு போறாரு, போயிட்டு வரையா, போய் திரும்பி திரும்பி பார்த்து. நம்ம என்ன பெருசா செஞ்சிட்டோம்? இது சாதாரணமான ஒரு விஷயம். இந்த மாதிரி உணர்வுகளால் உரையாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த வயது ரொம்ப நாளைக்கு, இந்த இளமை பருவத்தில் நீங்கள் இருக்க போவதில்லை, உங்களுக்கு முதுமை வரும்.
அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நோய்கள் வரலாம், எல்லாருக்கும் மரணம் வந்தே தீரும். இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய இல்லத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்கின்றான். ஒரு இஸ்லாமிய மாஹவுல்ல வளரக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் தந்த பாக்கியம் என்று கருதி கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பேசிய அடிப்படையிலும் கேட்ட அடிப்படையிலும் அமல் செய்வதற்கும் செயல்படுத்துவதற்குமான நல்ல வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.